அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடேஸ் குரான் வேர்ஸ். இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனலில் டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம். தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லாஹு தாலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹைகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 12 யூசுஃப். வசனம் 56லேருந்து பார்க்கலாம். இவ்வாறே அந்நாட்டின் யூசுப்புக்கு தங்குமிடத்தை ஏற்படுத்தி கொடுத்தோம். அவர் விரும்பியவாறு அங்கு வாழ்ந்தார். நாம் நாடியோருக்கு நமது அருள் கிடைக்கும்படி செய்கிறோம். நன்மை செய்வோரின் கூலியை நாம் வீணாக்க மாட்டோம். இறை நம்பிக்கை கொண்டு இறையச்சமுடையவர்களாகவும் இருப்போருக்கு மறுமையின் கூலியே சிறந்தது. யூசுப்பின் சகோதரர்கள் எகிப்துக்கு வந்தனர். அவர்கள் யூசுப்பிடம் சென்றபோது அவர் அவர்களை அறிந்து கொண்டார். அவர்களே அவரை அறியாதிருந்தனர். அவர்களுக்கு தேவையான பொருட்களை அவர் ஏற்பாடு செய்து கொடுத்தபோது, உங்கள் தந்தையிடம் இருக்கும் உங்கள் சகோதரனையும் என்னிடம் அழைத்து வாருங்கள். நான் நிறைவாக அளந்து கொடுப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? நான் விருந்தோம்பலில் மிக சிறந்தவன். அவ்வாறு அவரை நீங்கள் என்னிடம் அழைத்து வராவிட்டால் என்னிடமிருந்து தானியத்தை உங்களுக்கு அளந்து தர மாட்டேன். நீங்கள் என்னை நெருங்கவும் கூடாது என்று கூறினார். அவரது தந்தையிடம் அவர் குறித்து வற்புறுத்துவோம், இதை நாங்கள் செய்யக்கூடியவர்களே என அவர்கள் கூறினர். அவர்களுக்குரிய பொருட்களை அவர்களின் சுமைகளிலேயே வைத்து விடுங்கள். அவர்கள் தமது குடும்பத்தினரிடம் சென்றடைந்ததும் அதை தெரிந்து கொள்வார்கள். இதனால் அவர்கள் திரும்பி வரக்கூடும் என்று யூசுப் தமது ஊழியர்களிடம் கூறினார். அவர்கள் தமது தந்தையிடம் திரும்பி சென்றபோது, எங்கள் தந்தையே, எங்களுக்கான தானிய அளவு எங்களுக்கு தடுக்கப்பட்டு விட்டது. எனவே எங்கள் சகோதரரை எங்களுடன் அனுப்புங்கள். நாங்கள் தானியத்தை பெற்றுக்கொள்வோம். நாங்கள் அவருக்கு பாதுகாவலர்களாக இருப்போம் என்று கூறினர். இதற்கு முன்பு இவரது சகோதரர் விஷயத்தில் உங்களை நான் நம்பியது போலன்றி இவர் விஷயத்திலும் உங்களை நான் நம்புவேனா? நம்ப மாட்டேன். அல்லாஹ்வே சிறந்த பாதுகாவலன். அவன் கருணையாளர்களில் மிக மேலான கருணையாளன் என்று கூறினார். அவர்கள் தமது உடைமைகளை திறந்தபோது தமது பொருட்கள் தம்மிடமே திரும்பி தரப்பட்டிருப்பதை கண்டார்கள். எங்கள் தந்தையே, நாங்கள் வரம்பு மீறவில்லை. இதோ நமது பொருள்கள் நம்மிடமே திரும்பி தரப்பட்டுள்ளன. நம் குடும்பத்திற்காக தானியங்களை பெறுவதுடன் எங்கள் சகோதரரையும் பாதுகாத்து கொள்வோம். ஓர் ஒட்டக சுமை அளவு அதிகமாகவும் பெற்றுக்கொள்வோம். இப்போது தரப்பட்டிருப்பது சொற்ப அளவுதான் என்று கூறினர். நீங்கள் ஆபத்தால் சூழப்பட்டாலே தவிர அவரை என்னிடம் திரும்ப அழைத்து வருவீர்கள் என அல்லாஹ்வை முன்னிறுத்தி நீங்கள் என்னிடம் உறுதிமொழி கொடுக்கும் வரை அவரை உங்களுடன் அனுப்பவே மாட்டேன் என்றும் அவர் கூறினார். அவருக்கு தமது உறுதிமொழியை அவர்கள் அளித்த போது, நாம் பேசிக்கொள்வதற்கு அல்லாஹ்வே பொறுப்பாளன் என்று கூறினார். என் புதல்வர்களே, நீங்கள் ஒரே வாசல் வழியாக நுழையாதீர்கள். ஒவ்வொரு வாசல்கள் வழியாக நுழையுங்கள். உங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து ஏற்படும் எந்த ஒன்றையும் என்னால் தடுக்க முடியாது. அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கே தவிர வேறில்லை. அவன் மீதே நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். நம்பிக்கை வைப்போர் அவன் மீதே நம்பிக்கை வைக்கட்டும் என்று கூறினார். தம் தந்தை ஆணைப்படியே அவர் நுழைந்தபோது அல்லாஹ்விடமிருந்து அவர்களுக்கு ஏற்பட்ட எந்த ஒன்றையும் அது தடுக்கவில்லை. மாறாக யாகூப் தன் மனதிலிருந்து ஒரு தேவையை நிறைவேற்றி கொண்டார். அவருக்கு நாம் கற்றுக் கொடுத்ததன் காரணமாக அவர் அறிவுள்ளவராக இருந்தார். எனினும் இதனை மனிதர்களில் பெரும்பாலானோர் அறிவதில்லை. யூசுப்பிடம் அவர்கள் வந்தபோது அவர் தமது சகோதரரை தம்முடன் சேர்த்து கொண்டு, நானே உமது சகோதரன். அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி நீர் கவலைப்படாதீர் என்று கூறினார். அவர்களுக்கு தேவையான பொருட்களை அவர் ஏற்பாடு செய்து கொடுத்தபோது ஒரு குவளையை தமது சகோதரரின் சுமைக்குள் வைத்து விட்டார். பின்னர் ஓர் அறிவிப்பாளர், ஒட்டக கூட்டத்தினரே, நீங்களே திருடர்கள் என்று அறிவித்தார்.
அவர்கள் இவர்களிடம் வந்து, நீங்கள் தொலைத்தது என்ன என்று கேட்டனர். மன்னரின் குவளையை தொலைத்து விட்டோம். அதை யார் கொண்டு வருகிறாரோ அவருக்கு ஓர் ஒட்டக சுமை தானியம் உண்டு. அதற்கு நான் பொறுப்பேற்கிறேன் என்று கூறினர். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் இந்நாட்டில் குழப்பம் விளைவிக்க வரவில்லை. நாங்கள் திருடர்களாகவும் இருந்ததில்லை என்பதை அறிவீர்கள் என்று இவர்கள் கூறினர். நீங்கள் பொய்யர்களாக இருந்தால் அதற்கான தண்டனை என்ன என்று அவர் கேட்டனர். அதற்குரிய தண்டனையானது எவரது சுமையில் அது காணப்படுகிறதோ அவர் கைது செய்யப்படுவது ஆகும். இதுவே அதற்கான தண்டனை. அநியாயக்காரர்களை இவ்வாறே தண்டிப்போம் என்று பதிலளித்தனர். தம் சகோதரனின் சுமைக்கு முன்பு மற்றவர்களின் சுமைகளில் இருந்து சோதனையை துவங்கினார். பின்னர் தம் சகோதரனின் சுமையிலிருந்து அதை வெளியே எடுத்தார். இவ்வாறே நாம் யூசுப்புக்காக யுக்தியை கையாண்டோம். அல்லாஹ் நாடினால் தவிர அம்மன்னரின் சட்டப்படி தம் சகோதரரை அவரால் பிடித்து வைக்க முடியாது. நாம் நாடியோருக்கு அந்தஸ்துகளை உயர்த்துகிறோம். ஒவ்வொரு அறிந்தவனுக்கும் மேல் மிக அறிந்தவன் இருக்கிறான். இவர் திருடி இருந்தால் இதற்கு முன்னர் இவரது சகோதரரும் திருடியே இருப்பார் என்று அவர்கள் பேசிக்கொண்டனர். அவர்கள் கூறியதை யூசுப் விளங்கி கொண்டாலும் அவர்களுக்கு வெளிப்படுத்தாமல் தனக்குள் மறைத்து கொண்டார். நீங்கள் தரம் கெட்டவர்கள், நீங்கள் பொய்யாக வர்ணிப்பதை அல்லாஹ் நன்கறிந்தவன் என்று கூறினார். அமைச்சரே, மிக வயதான தந்தை இவருக்கு இருக்கிறார். எனவே இவருக்கு பகரமாக எங்களில் ஒருவரை பிடித்து கொள்வீராக. நல்லோரில் உள்ளவராகவே உம்மை கருதுகிறோம் என்று அவர்கள் கூறினர். எங்கள் பொருளை யாரிடம் கண்டோமோ அவரை தவிர மற்றவரை பிடித்து கொள்வதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம். அவ்வாறு செய்தால் நாங்கள் அநியாயக்காரர்களே என்று யூசுப் கூறினார். அவர்கள் அவரிடம் நம்பிக்கை இழந்தபோது கலந்து பேசுவதற்காக தனியாக சென்றனர். உங்கள் தந்தை அல்லாஹ்வை முன்னிறுத்தி உங்களிடம் உறுதிமொழி எடுத்ததையும் இதற்கு முன் யூசுப் விஷயத்தில் நீங்கள் தவறிழைத்ததையும் நீங்கள் அறியவில்லையா? எனவே என் தந்தை எனக்கு அனுமதி அளிக்கும் வரை அல்லது அல்லாஹ் எனக்கு தீர்ப்பளிக்கும் வரை இந்நாட்டிலிருந்து நகரமாட்டேன். தீர்ப்பளிப்போரில் அவன் மிகச்சிறந்தவன் என்று அவர்களில் பெரியவர் கூறினார். நீங்கள் உங்கள் தந்தையிடம் திரும்பி சென்று, எங்கள் தந்தையே, உமது மகன் திருடிவிட்டான். நாங்கள் அறிந்துள்ளதை தவிர எதையும் நாங்கள் சொல்லவில்லை. மறைவான விஷயத்தை நாங்கள் கண்காணிப்போராக இல்லை. நாங்கள் இந்த ஊரிலும் நாங்கள் வந்த ஒட்டகம் கூட்டத்தாரிடமும் விசாரித்து கொள்ளுங்கள். நாங்கள் உண்மையாளர்கள்தான் என்று சொல்லுங்கள் எனவும் கூறினார். இல்லை, உங்கள் உள்ளங்கள் ஒரு செயலை உங்களுக்கு அலங்கரித்து காட்டிவிட்டன. எனது நிலை அழகிய பொறுமையே. அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடும். அவனே நன்கறிந்தவன், நுண்ணறிவாளன் என்று யாக்கூப் கூறினார். அவர்களை விட்டும் விலகி யூசுப் விஷயத்தில் எனக்கு ஏற்பட்ட கவலையே என்று கூறினார். கவலையால் அவரது கண்கள் வெளுத்து விட்டன. அவர் துக்கத்தை அடக்கி கொள்பவர். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீர் உடல் இளைத்து போகும் வரை அல்லது நீர் மரணிக்கும் வரை யூசுப்பை நினைத்து கொண்டே இருப்பீர் என அவர்கள் கூறினர். என் துயரத்தையும் துக்கத்தையும் நான் முறையிடுவதெல்லாம் அல்லாஹ்விடம்தான். நீங்கள் அறியாதவற்றை அல்லாஹ்விடமிருந்து நான் அறிகிறேன் என்று யாக்கூப் கூறினார். என் புதல்வர்களே, புறப்படுங்கள். யூசுப்பையும் அவரது சகோதரரையும் பற்றி விசாரியுங்கள். அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இறை மறுப்பாளர்களான கூட்டத்தை தவிர எவரும் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்றும் கூறினார். அவர்கள் யூசுப்பிடம் சென்றபோது, அமைச்சரே, எங்களையும் எங்கள் குடும்பத்தினரையும் வறுமை பற்றி கொண்டது. நாங்கள் சொற்பமான பொருளையே கொண்டு வந்துள்ளோம். எனவே எங்களுக்கு நிறைவாக அளந்து தருவீராக. எங்களுக்கு தர்மமாகவும் வழங்குவீராக. தர்மம் செய்வோருக்கு அல்லாஹ் கூலி வழங்குவான் என்று கூறினர். நீங்கள் அறிவியினர்களாக இருந்தபோது யூசுப்பையும் அவரது சகோதரரையும் என்ன செய்தீர்கள் என்பதை அறிவீர்களா என்று கேட்டார். நீர்தான் யூசுப்பா என அவர்கள் கேட்டனர். நான் தான் யூசுப். இவர் என் சகோதரர்.
எங்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்துள்ளான். யார் இறையச்சம் கொண்டு பொறுமையை மேற்கொள்கிறாரோ அந்த நல்லவர்களின் கூலியை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் என்று கூறினார். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 12 வசனம் 90 வரைக்கும் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.